ஹாய் கேஸ், இது உங்கள் ஃபன் அண்ட் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதா தி ஹிஸ்ட்ரி ஆஃப் கவ் பாய்ஸ் பார்ட் 1. கவ் பாய்ஸ்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ரிவால்வரை வச்சுட்டு ஒரு குதிரையில் போயிட்டு தொப்பியை போட்டுட்டு பார்க்குறவங்களெல்லாம் டிஷ்ஷும் சுடுறது, கிராஸ் லேண்டில் போகிறது, இதான் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே கவ் பாய்ஸ் யார்? வாங்க பார்க்கலாம். 17th century 18th centuryலாம் ஆடு மாடுகளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரெயின் கிடையாது. அதனால் மற்ற கண்ட்ரிலேருந்து அமெரிக்காக்கோ இல்லை அமெரிக்காலேருந்து மற்ற கண்ட்ரிக்கோ கேட்டில்ஸ், அதாவது ஆடு மாடுகள் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு நடந்து தான் போகணும். அந்த வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆடு மாடுகளை கொள்ளையடிக்கிறதுக்காக கொள்ளைக்காரங்க, விஷவண்டு, விஷப்பூச்சி இது மாதிரி நிறையா இருக்கும். அது தாண்டி போகிறது. அதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் ஒரு பாதுகாவலர்களாக வழி நடத்துகிறவங்களாக தான் கவ் பாய்ஸை இவங்க நியமித்தாங்க. சில கெட்ட கவ் பாய்ஸ்லாம் அதே கேட்டில்ஸை திருடுறது இந்த மாதிரி நிறையா வேலை பண்ணாலுமே நல்லா கவ் பாய்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த கவ் பாய்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா, திருடுறவங்க, வேலையெல்லாம் வெட்டியாக இருக்க பலமான இளைஞர்கள், ரவுடி, கொள்ளைக்காரங்க, இவங்கள தான் கவ் பாய்ஸாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் சக்திசாலியாக வர எதிரிகளை எதிர்க்க முடியும்னு. கவ் பாய்ஸ்லாம் ரொம்பவே நல்லவங்க. சில கவ் பாய்ஸ் தான் ரொம்பவே கரேஜானவங்க, உழைப்பாளிகள். அங்கே இருந்த ரூரல் ஏரியாஸில் தான் அதிகமாக இருந்தாங்க. அந்த அமெரிக்க கிராம மக்களுக்கு கவ் பாய்ஸ் ஒரு ஹீரோவாக தான் தெரிஞ்சுது. கெட்டவங்க கிட்டேருந்து போராடி மக்களோட இடத்தையுமே கேட்டில்ஸையுமே பாதுகாத்தாங்க. முக்கியமான 2 கவ் பாய்ஸ்னால் ராபர்ட் வீலர், அதுக்கப்புறமா பில்லி த கிட். இவங்களாம் கவ் பாய் போரில் முக்கியமான பங்கு வகித்தாங்க.